பின்னாடி லக்கேஜ் பாருங்க, இந்த பக்கம் வந்துருச்சு, பார்த்து போங்க. எப்படி இருந்துச்சு? செம்ம ரைடிங். வண்டி எகுருது, மேலே எகுருதா? வண்டி எகுருது. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். கைஸ், நம்ம வண்டி பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரி நின்றுட்டுருக்கு கைஸ், சிங்கம் மாதிரி நின்றுட்டுருக்கு. ஆனால் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நானே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை என்னுடைய வண்டி கண்டிஷன் இப்படி ஆகுதுன்ட்டு. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். நம்ம எப்பவுமே சேஃப்டி பார்க்க முடியாது இல்லையா, அதனால தான். ஓகே இருங்க கைஸ், அப்புறமா பேசலாம். கைஸ், இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:38 இருக்குது. இருங்க, ஒரே வாட்டி அவுட்டருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எங்கள் ஃபுல்லு டிராஃபிக் ஜாம் தான். ஒன்றும் இந்த ரோட்ஸ் எல்லாம் மியூசிக் தான் போயிட்டுருக்கு, எனக்கு தெரியும். ஏன்னா நேற்றெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு நான், அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். கைஸ், நம்ம முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு, தெரியுதா? அந்த காரோட நம்பர் பிளேட் 163. அவர் என்னன்னு நினச்சின்னு 163 போட்டாரோன்னு தெரில. 143 போட்டிருந்தா கூட ஏதோ ஒன்று மீனிங் இருக்கும். 163னா என்ன மீனிங்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஒரு 10 நிமிஷத்துலேருந்தே அந்த கார் பின்னாடி தான் நானே போயிட்டுருக்கேன். சரி, நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இவர் 163 போட்டு வச்சுருக்காரு, வேறு ஏதோ மீனிங் இருக்குமோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். ஆனால் எனக்கு யோசனைக்கு எதுவுமே தோணலை. சரி, வேறு ஏதோ போட்டு வச்சுருப்பார். 143 போட்டிருந்தா கூட எதனா ஓகே, ஐ லவ் யூன்ட்டு ஏதோ ஒன்று இருந்திருக்கும். 163 போட்டிருக்காரு, சம்திங் இஸ் தேர். எனக்கு தெரியாமல் ஏதோ இருக்குப்பா. இப்போ தான் அவுட்டருக்கு வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட 1/2 hour கைஸ், 1/2 hour அங்கே உள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நேற்று சொன்ன மாதிரி தான், நம்ம இப்போ நாமக்கல் தான் போயிட்டுருக்கோம் கைஸ். எதுக்காக நாமக்கல் போயிட்டுருக்கோன்னா, சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு குட்டி வேலையாக நம்ம இப்போ நாமக்கல் போயிட்டுருக்கோம். ஆனால் நேற்றே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கைஸ். நேற்று அங்கே நான் ஸ்டே பண்ணுற இடத்துலலாம் ஃபுல்லாக மியூசிக் போய்ட்டு இருந்துச்சு, எல்லாம் அம்மன் பாட்டு போய்ட்டு இருந்துச்சு. சரி, எதுனா நம்ம பேசினாவே காப்பிரைட் அடிச்சு விட்ருவாங்க, எனக்கு அந்த பயத்தினால தான் சரி ஒரே வாட்டி மோட்டோ விலாகிங்கில் பேசலாமேன்ட்டு இப்போ பேசிகிட்ருக்கேன் கைஸ். உண்மையிலே சொல்லணுன்னா வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரைடில். ஆனால் நேற்று போய் நம்ம அங்கே தங்கினோம் பார்த்தீங்களா, நைட்டெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சேம் ஆஸ் யூஷுவல் எப்படின்னா, நம்மளுக்கு தான் ரூம் கிடச்சி நம்மளோட பைக்கு கிடைக்கல, அது ஒரு வருத்தமான விஷயம். அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் உள்ள ஒரு அக்கா இருக்காங்க கைஸ். எதுக்காக நான் இப்படி சொல்லிகிட்ருக்கேன்னா, கேட்காம கொள்ளாமே நம்மளுக்கு டீ ஆகட்டும் ஆஸ் வெல் அஸ் ஃபுட் ஆகட்டும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. 2 டேஸுமே அவங்க தான் கைஸ் எனக்கு மார்னிங் ஃபுட்டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. சார், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி, இப்போ போயிட்டு சாப்பிட்டு போயிடலாமே தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த அக்கா, தம்பி இங்கே தான் சாப்பிட்டு போகணும், நீங்கள் அங்கே போய் மத்தியானம் சாப்பிட்டுக்கங்க அப்படி இப்படி சொல்லி சண்டை போட வச்சு எப்படியோ லாஸ்ட்டுக்கு சமாதானப்படி சாப்பிட்டு வச்சிட்டாங்க கைஸ். சரி, அங்கேயே சாப்பிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். வேற மாதிரி ஹைவேக்கு வந்துருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனால்
சூப்பர் கேரக்டர் கைஸ், உண்மையிலே சொல்கிறேன், சூப்பரான கேரக்டர் தான். இன்னும் நம்ம நாமக்கலுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். அப்படி இப்படி கேல்குலேஷன் பண்ணாலும் ஒரு 1 ஹவரில் போய் ரீச் ஆகிடுவோம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், சரி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லோக்கல்னால் சேலம்லேருந்து அவுட்டர் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். அதுதான் ரொம்ப கடுப்பான விஷயம். சரி நாமக்கல் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, போயிடலாமேன்ட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். நான் வேறு நம்மளுடைய லக்கேஜ் எல்லாமே மாட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். இருங்க, உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆங்கிள் வரப்போ அப்போ உங்களுக்கு தெரியும். ஏதோ 60 கிலோமீட்டர்ஸ் தான் அடிச்சுன்னு போயிடலான்னு நான் நினச்சிட்டு இருந்தா, அது உண்மையிலே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஆனால் ரைடுக்கான திங்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் நீங்களும் யாருமே கேரி பண்ணாதீங்க. ஒரு ரைடுக்கு போகணுன்னா சும்மா அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிங்கன்னு கெத்து காட்டணுன்ட்டு நம்ம வெத்தாயிடக்கூடாது. அதுக்காக தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு நம்ம போகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். இப்போ பாருங்கள், நான் சரி ஒரு 3 days ரைட்ஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் ரியாலிட்டின்னா ஒரு 2 daysலேயே என்னோடய ரைடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால தான் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்ட் மாதிரி நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓவர் வெயிட் எல்லாம் போட்டு வந்தால் என்ன மாதிரி கஷ்டப்படணும். இப்போ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது. வண்டியில் வச்சு கட்டியிருந்தாவே செட் ஆகியிருந்துருக்கும். சரி விடுங்க, ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தானே, போயிடலாம். பெட்ரோல் ரேஞ்ச் வேறு கம்மியாக தான் இருக்குது, 2 பாயிண்ட் தான் இருக்குது கைஸ். மைலேஜ் 38. நேற்று அந்த மலை மேலே போகிறப்பே 40 கொடுத்துட்டு இருந்துச்சு, இப்போ என்ன 38 என்ன கணக்கும் தெரியாது. ஓகே கைஸ், உங்களுக்கு என்னென்ன இந்த ரைடில் குறையா இருக்கோ அது மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரைடில் அதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு பெருசாக தெரியாது, யாரோட கைடன்ஸ் இல்லாமல் தான் நம்ம இந்த ரைடு வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நான் நம்புகிறேன். இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, வீட்டுக்கு போனால் தான் கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் எந்த ரைடுக்கு போகலாம் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எஃபர்ட் இந்த ரைடில் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன்ட்டு நான் நம்புகிறேன். எடிட்டிங் பண்ணால் தான் தெரியும் எஃபர்ட் கொடுத்துருக்கானா இல்லைனா ஏதோ தானோன்ட்டு. ஐயோ இருங்க கைஸ், பாவம் அவருடைய லக்கேஜ் பாருங்கள். நேற்று தான் கைஸ், நேற்றும் இதே மாதிரி தான் எனக்கும் சம்பவம் நடந்துச்சு. இருங்க ஃபஸ்ட்டு அவருக்கு சொல்லிட்டு வரலாம், இல்லைன்னா தப்பாக போயிடும். ப்ரோ லக்கேஜ் பின்னாடி லக்கேஜ் பாருங்க, இந்த பக்கம் வந்துருச்சு, பார்த்து போங்க. வரணுமா என்ன ஹெல்ப்புக்கு? இருங்க நாங்களே வரோம், நீங்கள் அப்படியே இருங்க, நானே மாட்டிடுறேன். இல்லை ஓவராக இந்த பக்கம் வந்துருச்சு, அதனால தான். ஓ என்ன த்ரெட் வேணுமா ப்ரோ? ஓகே பார்த்து பத்திரமா போங்க. சரிங்களா?
சேம் இதே மாதிரி தான் கைஸ், இதே மாதிரி தான் நேற்றும் எனக்கு ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் ப்ரீவியஸ் vlogலலாம் பார்த்துருந்துருப்பீங்க. உண்மையிலே பயங்கரமான வெயிட்டாக இருக்குது கைஸ், பயங்கரமான வெயிட்டாக இருக்குது. நம்மளுடைய வண்டி வேறு 5500 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியாச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், சரி ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நம்மளோட வண்டி செகண்ட் சர்வீஸ் பண்ணிடலான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே நடந்தது ஒன்று, நான் சொன்னது ஒன்று. சரி விடுங்க, போய் பார்த்துக்கலாம். எது இருந்தாலும் நம்ம வெற்றிகரமாக ஒரு ரைடு கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, அதுலேயும் ஒரு சந்தோஷம். நம்ம முன்னாடி டாமினர் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, சர்ன்னு போச்சு, நல்லா இருந்துச்சு. டாமினர் 400 தான் நினைக்கிறேன். அது நம்ம அந்த வண்டி பீட் பண்ணும்போது நினைக்கிறேன், ட்ரை பண்ணுவோம் இருங்க கைஸ். இதெல்லாம் என் ஓன் ரிஸ்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுறேன்ட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு ஃபன் மூமெண்ட் மாதிரி எடுத்துன்னு போகலான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கேன் கைஸ், அவ்வளோதான். ஐயோ எங்கேயோ போயிடுச்சு டாமினரு. கஷ்டம்தான் கஷ்டம்தான், அப்படியே நம்ம விட்டால் போயிடும். சாரங்கி நடக்க வீரனே, பறந்துன்னு போயிட்டுருக்காரு. நம்மளே 170 க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோன்னா அவர் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருவார் பாருங்கள். அப்போ நான் ரைடிங் கேட்ஸ் போட்டு இந்த மாதிரி கிலோமீட்டர்லாம் க்ரூஸ் பண்ணுங்க கைஸ். இதெல்லாம் என்னோடய ஓன் ரிஸ்கால தான் நான் போயிட்டுருக்கேன். வந்துட்டோம், நெருங்கிட்டோம். எங்கன்னா ஒரு நிப்பாட்டினா தான் மிஸ் பண்ணியாச்சு. இருங்க ட்ரை பண்ணுவோம், கான்ஃபிடென்ஸ் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி தான் கைஸ் வெற்றிகரமாக டாமினரை கிராஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் விட்டுறாமல். ஆனால் கஷ்டம் இருக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும். ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிச்ச அப்புறமா அந்த ஹாப்பினஸ் போதும். நம்ம வண்டியில் வேறு ஒரு சின்ன ப்ராப்ளம் கைஸ், சின்ன ப்ராப்ளம் தான். ஒரு போல்ட் இல்லாதனால வண்டியே பயங்கரமாக வாபுல் ஆகுது. இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒரு பாட்டே அப்படியே பயங்கரமாக ஆடுது கைஸ். சின்ன போல்ட்டு தான், ஜஸ்ட்டு இவ்வளோ பெரிய போல்ட்டு தான். இல்லை அது எங்கன்னா நம்ம பிரேக் பிடிக்கிற இடத்துல தான் கைஸ். பிரேக் அப்ளை பண்ணுற இடத்துல ஒரு 2 போல்ட் இருக்குது. உங்களுக்கு நான் அங்கே போய் காட்டுறேன். நாமக்கல்ல 2 போல்ட் இருக்குது. ஒரு போல்ட்டு டைட்டாக தான் இருக்குது, இன்னொரு போல்ட்டு தான் நம்ம லாஸ்ட் எக்ஸாமினேஷன் vlog அன்றைக்கே நான் அந்த போல்ட் டைட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி லூஸாக தான் இருந்துச்சு, சரி டைட் பண்ணி வச்சுருந்தேன். அது எங்கேயோ கழட்டி விழுந்துருச்சு. அலான் கீ போல்ட்டு தான் கைஸ், அலைன் போல்ட் தான். அலைன் கீ போல்ட்டை சம்திங் சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியாது ப்ராப்பராக. அலைன் கீ போல்ட் அந்த போல்ட் தான்.
இந்த ஓல்டு போல்ட் இல்லைனால ஒரு போல்ட் இல்லாதனால நம்மளுடைய சைலன்சர் ஆடுது. கைஸ் ஃபைனலாக நம்மளுடைய நாமக்கலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் கைஸ் நம்மளுடைய சித்தி அவங்க வீடு. எந்த ஊருன்னா இது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சாவடி என்கிட்ட ஊர் கைஸ். உண்மையிலே சொல்கிறேன், அந்த பேருக்கும் அந்த ஊருக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பேர் தான் அப்படி, ஆனால் ஊர் மட்டும் வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. ஒரு சைலண்ட்டு ஏரியா, கம்ப்ளீட் சைலண்ட் ஏரியா தான் கைஸ். கைஸ் இதுதான் அந்த ஊர் சாவடி. பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, வந்தாச்சு எங்களோட சித்தி அவங்க வீட்டுக்கு. ப்ளீஸ், நான் உங்களுக்கு மோட்டோ ரைடிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோடைய அலைன் கீ போல்ட்டு தான். இப்போ இங்கே ஒரு போல்ட் இருக்கா, இப்போ இந்த போல்ட்டு தான் கைஸ் இந்த மொத்த பாட்டுமே அந்த ஒரு போல்ட்டுனால தான் நிற்கிது. இல்லைன்னா டெஃபினட்டாகவே விழுந்துட்டுருக்கோம். ரொம்ப ஹீட்டாக இருக்கு வண்டி. இங்கே தொட்டுப்பார். இந்த இன்னொரு போல்ட்டு தான் மிஸ் ஆகிருக்கு, நம்மளோட ரைட்டில் தான் மிஸ் ஆகிருக்கு. சரி விடுங்க, நான் உங்களுக்கு மோட்டர் ரைடிங் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு போல்ட் இப்போ போய் நான் வீட்டில் போய் போட்டாகணும். இல்லைன்னா இந்த பாட்டே ஓப்பன் ஆகுங்க. பாருங்கள், லைட்டாக ஷேக் பண்ணுறேன் சரிதான். எப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோம் இந்த பாட்டெல்லாம் அப்படியே ஆடுது. அதுதான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த வண்டியிலன்னா இந்த ஒரு போல்ட் இல்லாதனால. எப்படி இருந்துச்சு? செம்ம ரைடிங். வண்டி எகுருது மேலே. எகுருதா? வண்டி எகுருது. எப்பயுமே நம்ம வண்டி நம்ம ஓட்டி தான் பழக்கம். ஆனால் இப்போ எங்கள் சித்தப்பா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வண்டி ஓட்டி பார்க்குறேன் கேஸ். பார்த்து போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்மையாக இருக்குல்ல, பார்த்து வா, அப்படியே ஏற்று வா, மேலே ஏற்று. பார்த்து நிதானமா. ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோ. ஃபஸ்ட் கியரில் தான் இருக்கா? எப்படி இருக்குது ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்? செமையாக இருக்கா? ஏற்று, அவ்வளோதான்டா கோபியா. ஏற்று. பார்த்து நிதானமா. ஸ்லோவாக எப்பயுமே வண்டி ஸ்லோ வந்து அப்புறமா டாப்புக்கு போகணும். ஒரே டாப்பில் போய் உக்காரக்கூடாது. ஓகேவா?